அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம் அது. பாரசீகத்தில் பல இடங்களில் இஸ்லாமிய படைகள் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே பைத்துல் மக்தஸ் மீட்கப்படுகிறது. முஸ்லிம்களினுடைய கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் மக்தஸ் வந்த சந்தோஷத்தில் அதனுடைய சாவியை அதன் பாதிரியிடத்திலே மக்கள் கேட்கின்றனர். முஸ்லிம் தளபதிகள் கேட்டபோது அவர் தருவதற்கு மறுக்கவில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். நான் சாவியை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், ஆனால் உங்களிடத்தில் அல்ல, உங்கள் தலைவரிடத்தில், உங்கள் அமீருல் மோமினின் ஜனாதிபதி இங்கே வர வேண்டும், அவர்களுடைய கரத்தில் தான் நான் சாவியை ஒப்படைப்பேன் என்று சொல்ல அந்த தகவல் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வரும் வழியெல்லாம் பிற மதத்தவர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்த பொழுதும் அமீருல் மோமினின் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். காரணம், இஸ்லாமிய படை அந்த நாட்டுக்குள் வந்தபோது பெண்களுக்கான எந்த தொந்தரவும் இல்லை. வீடுகளை கடைகளை சூறையாடவில்லை, யாரையும் அநியாயமாக கொல்லவில்லை, எந்த அட்டகாசமும் புரியவில்லை என்பது மாத்திரமல்லாமல் அந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பை தந்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். நம் எதிரிப்படை இப்படியெல்லாம் இருக்குமா? நம் படையே நம் நாட்டுக்குள் நுழைந்தால் எவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும். ஆச்சரியப்பட்டு போனதால் அவர்கள் அமீருல் மோமினின் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். தொழுகைக்காக நேரம் வந்து ஒரு இடத்தில் தொழுவதற்காக அமீருல் மோமினின் அவர்கள் விரும்பிய போது, நீங்கள் எங்களுடைய சர்ச் ஆலயத்திற்குள்ளேயே வந்து தொழலாமே என்று அவர்கள் கேட்டார்கள். அதை மறுத்துவிட்டு அவர்கள் வெளியிலேயே தொழுதார்கள். அப்போது அந்த பாதிரிகளும் மக்களும் கேட்ட கேள்வி, ஏன் எங்களுடைய ஆலயத்திற்குள் தொழுவது உங்களுக்கு தடையா, உங்கள் மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டபோது அவ்வாறு இல்லை, நாங்கள் தொழும் இடம், எங்களினுடைய ஆடை, எங்களுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நான் உள்ளே வந்து தொழுதுவிட்டால் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதி இங்கே தொழுதார் என்று வரலாற்றில் அது பதிவாகி நாளை அறியாத முஸ்லிம்கள் ஜனாதிபதி முஸ்லிம் தொழுத இடம் இது, எனவே இது பள்ளியாகத்தான் இருந்திருக்க வேண்டும், அதை நீங்கள் உடைத்துவிட்டு சர்ச்சை ஆலயத்தை எழுப்பி இருக்கிறீர்கள் என்று பிரச்சனை எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காகவே நான் உள்ளே தொழவில்லை என்ற அந்த நீதியான வார்த்தை இந்த இன்றைய காலத்தில் நம்மை எல்லாம் நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது. எல்லா மக்களுக்கும் நேர்மையாகவும் சரியான ஒரு ஜனாதிபதியாகவும் வாழ்ந்து அற்புதமான வழியை காட்டியவர்கள் சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஆட்சி உலகெங்கும் மலர வேண்டும் என்று நல்லோர்களினுடைய ஆசை. அந்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. வஸ்ஸலாம்.